ரதோற்சவ விழாவை சிறப்பாக வர்ணனை செய்த திரு அராலியூர் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு கணநாதன் சஜீவ் அவர்கள் இப்பொழுது அன்னையினுடைய புகழை பற்றி சில சிற்றுரை வழங்க இருக்கின்றார். அதனை தொடர்ந்து இங்கே பச்சை சார்த்துகின்ற வைபவம் இடம்பெற இருக்கின்றது என்பதனை அன்போடு அறிய தருகின்றோம். நன்றி. திருச்சிற்றம்பலம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு தொப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் தார்பார் தமக்கு. எல்லாம் வல்ல விக்கினங்கள் நீக்குகின்ற விநாயக பெருமானுடைய தாமரை போன்ற பொற்பாத கமனங்களை போற்றி ஏற்றிக் கொண்டும் ஆய கலைகள் 64 ஏய உணர்வீகம் என்னம்மை தூய உருப்படைங்கு போல்வான் என் உள்ளத்தின் உள்ளே நின்று இருப்படிங்கு வாராதிடம் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமிழ் போம் தாமரை போல் கையும் துடி இடையும் அல்லும் பகலும் அனவரசமும் துதித்தால் போல் கல்லும் சொல்லாதோ கவியே வெள்ளை கரை உடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தையும் தேற்றிருப்பான் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடம்மை சதியாசனம் வைத்த தாய் கல்வி எல்லாம் அள்ளி பொழிகின்ற கலைவாணி தாயினுடைய பங்கியமான பாதங்களை போற்றி ஏற்றிக் கொண்டு வேண்டுவாறு வேண்டும் வரவனத்தையும் அள்ளி பொழிகின்ற பொன்னாளி கட்டுவதற்கு மத்தலோடு அருள்மிகு கருமாறி அம்பாளுடைய தாமரை போன்ற பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக் கொண்டு இந்த ஆலயத்திலே திறம்பட பூசைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற மகோத்சவ பிரதம குரு சிவகாம பாஸ்கர தற்புருஷ சிவம் சிவஸ்ரீ காணா துராகீச குருக்குலையாங்கள் ஈழத்து சிதம்பரம் காரணர் அந்த மகோத்சவ பிரதமருடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக் கொண்டு என்னை இந்த வகையில் படுத்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையும் குருவாகிய பண்டிதர் சைவ புலவர் மாவண்ணா கனதாயாவுடைய பொற்பாத கமலங்களை போற்றி ஏற்றிக் கொண்டு எங்களுடைய கருமாறி அம்பியுடைய மகோத்சவ பெருவிழா நன்னாளிலே இன்னைக்கு எம்பெருமாட்டியுடைய 11ஆம் திருவிழா தேர் திருவிழா. இன்னைக்கு தேர் திருவிழா நன்னாளிலே உங்கள் எல்லோருக்கும் அம்பியுடைய அருள் என்ற தலைப்பினூடாக ஒரு சொற்பொழிவு ஆற்றிருக்கின்றேன். இந்த அம்பியை என்று சொன்னால் சக்தி என்று சொன்னால் இன்னைக்கு எமக்கெல்லாம் வல்லமை ஆற்றல். நாங்கள் எந்த ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்றால் மனதிலே எங்களுக்கு சக்தி வேண்டும், வல்லமை வேண்டும். இப்படி சக்தி வல்லமை இல்லாது விட்டால் நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அப்படி மேலான சக்தியுடைய அருள் என்ற தலைப்பினூடாக ஒரு சொற்பொழிவு ஆற்றுகின்ற பொழுது சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். நீங்கள் நினைக்கலாம் இன்னைக்கு சக்தி இருந்தாலும் சக்திக்கு துணைவராக இங்கே சிவபெருமான் இருக்கின்றார். அன்பும் அருளும் உடற்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் ஆகியதே துணை வள்ளுவர் செப்புகின்றார். அப்படி அன்பாக கணவனும் அருளாக மனைவியும் இருந்தால் அந்த குடும்பம் நல்நிலை களையும். அதான் அர்த்தநாரீஸ்வர வடிவம். அப்ப சிவனும் அங்கே உமையும் சேர்ந்த வடிவம் அர்த்தநாரீஸ்வர வடிவம். இவன் இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தை எல்லாம் படைப்பவர் சிவபெருமான். ஏகம் சத் விப்ர பகுத வதந்தி.
இந்த ஏழம் என்று சொல்லுகின்ற சிவபெருமானத்திலிருந்து தான் பல பல அங்க தெய்வங்கள் எல்லாம் தோற்றப்பட்டுள்ளது. சிவனுக்கு 5 முகம்: ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோ சாதம். இந்த 5 முகத்தை கொண்டவர் சிவபெருமான். இப்படி 5 முகம் கொண்ட சிவபெருமானுக்கு அங்கே உமாதேவியார் அதவ முகமாக இருக்கின்றார். அப்படி 6 முகம் தோன்றிதான் அங்கே அழகிய முருகப்பெருமான் தோற்றம் பெற்றார். அப்ப எப்படி இருக்கின்ற பொழுது அங்கே சிவனிடத்திலே ஒரு பக்தி கொண்டிருக்கின்றார் பிரிங்கி முனிவர். இந்த பிரிங்கி முனிவருக்கு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம். அவருக்கு எந்த நாளும் சிவன் சிறந்து உத்திரிக் கொண்டிருப்பார். சிவாய நமகென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே விதியாய் மதியாய் விடும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்படி இந்த பிரிங்கி முனிவர் சிவனை வணங்கிக் கொண்டிருக்கின்றார், சிவனை தியானித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நாங்கள் ஆலயம் வந்து விட்டால் ஆலயத்திலே அந்தர பெருமகன் பூசை ஆட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது அடியோர்கள் எல்லோரும் கலைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது இந்த எல்லா ஆலயத்திலும் உங்களுடைய மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்த வேண்டும். மனம் போல் வாழ்வு. நீங்கள் ஆலய வாசலுக்கு வந்து விட்டால் ஆலயம் என்றால் உங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் லயிக்கின்ற இடம். அப்ப ஆன்மாக்கள் எல்லாம் லயிக்கின்ற இடத்திலே நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய சொல், எங்களுடைய செயல், இந்த 3ஐயும் நீங்கள் இறைவன் மீது அர்ச்சித்து விட்டு இறைவனை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் இறைவனுடைய அருளை பெறலாம். சிவத்தியானம் செய் சிவமே நாமனில் மெய்மை அவனி எழுத்தும் பொய் பொய் அதனை அறிந்து ஒய்யு என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப அப்படியே பிதுங்கி முனிவர் சிவனை வணங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்படி வணங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் உமாதேவியார் சக்திக்கு கோபம் ஏற்படுகின்றது. இந்த உலகத்திலே எல்லா ஆற்றலையும் கொடுப்பவன் நான், ஆக என்னை வணங்காது இந்த பிதுங்கி முனிவர் சிவனை வணங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே அந்த உமாதேவியார் அங்கே சிவனிடத்திலே அர்த்தநாரீஸ்வரராக ஒரு பாதி சிவனாகவும் ஒரு பாதி உமையாகவும் சேர்ந்திருக்கின்றார்கள். அப்படி சேர்ந்திருக்கின்ற பொழுது பிதுங்கி முனிவர் அங்கே வணங்க வருகின்றார். அங்கே வணங்க வருகின்ற பொழுது அங்கே சிவபெருமானை வண்டுரு கொண்டு அங்கே சிவனை மாத்திரம் வணங்குகின்றார். அப்படி வணங்குகின்ற பொழுது சக்தியானவன் அங்கே கோபம் கொண்டு அங்கே பிதுங்கி முனிவருக்கு அவருடைய வல்லமை ஆற்றலை இல்லாத செய்துவிட்டார். இந்த ஆலயங்களிலே இந்த சமய சொற்பொழிவுகள் கூட்டு பிரார்த்தனைகளால் நிகழ வேண்டும். இந்த சரீரம் நமக்கு கிடைத்தது, நாங்கள் கடவுளை வணங்கி முத்தி இன்பம் பெரும் பொருட்டே என்று எங்களுடைய 6 நாவலர் 5ஆம் முகவர் செப்பி இருக்கின்றார். உடம்புக்குள்ளே சிவனை கண்டேன், உடம்புக்குள்ளே ஒருவர் கண்டேன், உடம்புக்குள்ளே அவனுடைய திருநாமத்தை கண்டேன். நாங்கள் உடம்பிலே இறைவன் இருக்கின்றார். அப்படி இந்த சக்தியானவள், நாங்கள் சக்தியை வழங்கினால் சக்திவான்களாக திகழலாம் என்று அங்கே சொல்லப்படுகின்றது. எங்கெங்கும் காணிடும் சக்தியடா, 7 கடல் அவள் வண்ணவளா என்று அழகாக செப்பப்படுகிறது. இந்த சக்தியுடைய வல்லமை ஆற்றலுக்கு ஒரு சிறிய கதை சொல்லுவது எல்லோரும் அறிய வேண்டும். அங்கே சோழ அவைக்களம், அந்த சோழ அவைக்களத்திலே அரசன் அமர்ந்திருக்கின்றார். அப்படி அரசன் அமர்ந்திருக்கின்ற பொழுது அம்பிகாவதியுடைய மகள் வருகின்றார். அப்படி அம்பிகாவதியுடைய மகள் வருகின்ற பொழுது அந்த அரசனுடைய மகன் பார்த்து 8 மணி நோவ எடுத்தபடி கொப்பளிக்க என்று அந்த அந்த பெண் அடியாரை பார்த்து கூச்சமாக பாடுகின்றார். அப்ப பாடுகின்ற பொழுது அங்கே கோபம் கொண்ட அந்த அம்பிகாவதி அந்த அரசனுடைய மகனை அங்கே அழிக்க செல்லுகின்றார். அப்படி அழிக்க செல்லுகின்ற பொழுது அங்கே வெள்ளை உடையுடன் அம்பிகை வந்து அந்த அரசனுடைய மகனை காப்பாற்றி விடுகின்றார். நாங்கள் நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு பாருங்கள், மனிதனாக பிறந்த எங்களுக்கு எல்லோருக்கும் 6 அறிவு இருக்கின்றது, பகுத்தறிவு. அவ பாருங்கள், நாங்கள் கண்களால் ஒரு பொருளை பார்க்கின்றோம், காதினால் இறைவனுடைய நாமத்தை கேட்கின்றோம், மூக்கினால் சுவாசிக்கின்றோம். இப்படி நாங்கள் எந்த ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது நடந்து செல்கின்றோம். அப்ப நாங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய சிந்தனையால் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு யாழ்ப்பாணம் என்று சொல்லுகின்ற மாவட்டம் இருக்கின்றது என்று சொன்னால், நாங்கள் யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்தை யார் சொல்லி அறியவில்லை, அங்கே சொன்னார்கள், அதை நாங்கள் அறிந்தோம். அதே போல இந்த மாதா பிதா குரு தெய்வம், நீங்க பாருங்கள், எந்த ஒரு விடயத்திற்கும் மாதா தான், தாய்மைக்குத்தான் முன்னுரிமை. அப்ப மாதாவாக இருக்கின்ற ஒரு பிள்ளையை பாருங்கள், 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் எப்படி பாலூட்டி சீராட்டி வளர்க்கின்றாலோ அதே போல இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லோருக்கும் சக்தி இருக்கின்றார். மாதா பிதா குரு தெய்வம். இன்னைக்கு தாய் தான் தந்தையை காட்டுகின்றார் பிள்ளைக்கு, தந்தை தான் ஆசிரியரை குருவை காட்டுகின்றார், அந்த குருதான் தெய்வத்தை காட்டுகின்றார். அப்படி நாங்கள் எல்லோரும் அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லுகின்ற 4 பூட்டாட்டங்களையும் நாங்கள் பெற வேண்டும் என்றால் ஆலயத்துக்கு வந்துவிட்டு இருந்தால் போதாது, நாங்கள் அம்மியுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்கள், சைவ சமயம் அங்கே அறிவிக்கொண்டு செல்வதற்கு காரணம் நாம் தான். பற்றுக பற்றார் அப்பற்றை பற்றுக பற்று உடற்கென்று சொல்லுவார்கள். நாங்கள் பற்றிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்கள், வேறு மதத்தை பாருங்கள், கிறிஸ்தவ மதத்தை பாருங்கள், அவர்கள் ஒவ்வொரு நாளிலும் எல்லோரும் கூடிக்கொள்வார்கள். இஸ்லாமிய மதத்தை பாருங்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூடிக்கொள்வார்கள். ஆனால் இந்து சமய பக்தர்களை பார்த்தால் அவர்கள் ஆலய திருவிழாக்கள் என்று சொன்னால் தான் எல்லோரும் பெறுகின்றோம். இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சைவ சமயம் என்றால் நாங்கள் எப்படி எதை செய்ய வேண்டும் என்று வாழ்க்கை நிறைய எல்லாம் தத்துவத்தை எல்லாம் உணர்த்துகின்றது. இன்னைக்கு நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் எல்லாம் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து ஆலயத்திலே கூட்டு பிரார்த்தனை பஜனை பாடல்களை எல்லாம் நீங்கள் பாட வேண்டும். இன்னைக்கு தாயந்தை தான் உங்களுடைய பிள்ளையை வழிநடத்த வேண்டும். நான் இந்த ஆலயத்திற்கு 3வது தடவையாக வந்திருக்கின்றேன். இது நான் சொல்லவில்லை, உங்களுடைய கருமாரி அம்மாவுடைய நாமத்தால் சொல்லுகின்றேன். நீங்கள் எல்லோரும் உங்களை காக்கின்ற கருணை நிறைந்த அம்பியை இருக்கின்றார். இந்த அம்பியுடைய சில வேலைகள் எல்லாம் அங்கே செய்யாமல் இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வங்கியில் கொண்டே 100 ரூபாய் 500 ரூபாய் எப்படி போட்டு சேமிக்கின்றீர்களோ, உங்களுக்கு எல்லோருக்கும் காக்கின்ற தாயாக இந்த கருமாரி அம்மாள் இருக்கின்றார். நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் எல்லோரும் எப்படி வங்கியில சேமிக்கிறீர்களோ அதே போல கருமாரி அம்மாளுக்கு என்று உண்டியலிலே நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் 100 ரூபாய் சேர்த்து இந்த ஆலயம் அழகான சித்திரத்தில் அமைந்திருக்கிறது. சுற்றுப்புற கொட்டகை வேலை அங்கே தடைப்பட்டிருக்கின்றது. நாங்கள் வீட்டிலே மழை பெய்து விட்டால் அங்கே வீட்டிலே எப்படி நாங்கள் உங்களுடைய வீட்டை அழகுபடுத்துகிறோம் அதே போல அம்பியுடைய ஆலய சுற்றுப்புற கொட்டையே நீங்கள் எல்லோரும் ஒரு கை தட்டினால் ஓசை வராது, 2 கை தட்டினால்தான் ஓசை வரும். ஆக இன்னைக்கு இந்த புன்னாலை கட்டுவன் தெற்கிலே வாழுகின்ற அடியவர்களும் புலம்பெயர்ந்த வெளிநாட்டிலே வாழுகின்ற அடியவர்களும் சேர்ந்து 2 கையாக தட்டினால் உங்களுடைய ஆலயம் ஒரு பெரிய ஒரு ஆலயமாக வளரும். நான் இந்த ஆலயத்துக்கு வந்தவுடன் இந்த ஆலயத்திலே ஒரு புதிய ஐயாவை கேட்டேன். இந்த ஆலயத்திலே சிறப்பை இன்னைக்கு இந்த ஆலயம் சின்னஞ்சிறு குடிசை ஓலையிலே காளி அம்மாவாக இருந்து பைரவரம் இருந்து இன்னைக்கு இந்த அம்மா கருமாரி அம்மாவாக இப்படி ஒரு பெரிய ஒரு ஆலயமாக வளர்ந்திருக்கின்றது என்றால் அம்பியை சரண் புகுந்தால் அதிக வரத்தை நாங்கள் பெற்றுயலாம் என்று மகாகவி பாரதியார் சொல்லியிருக்கின்றார். அப்ப நீங்கள் எல்லோரும் உங்களுடைய தாயுடைய ஆலயத்தை இன்னும் பெரியொரு ஆலயமாக நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று எல்லோரும் இந்த ஆலயத்தை பெரியொரு ஆலயமாக மீண்டும் வளர்க்க வேண்டும்.
தன்னிடமே மன்னுயிர்கள் தாளும் சக்தி பின்னவிலான் எங்கள் பிரான். இன்றைக்கு சக்தி எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். இன்றைக்கு அழகான இந்த புன்னாலை கட்டுவன் தெற்கிலே இருக்கின்ற கருமாரி அம்மான் பெரியொரு ஆலயமாக வளருவதற்கு, மீண்டும் பெரியொரு ஆலயமாக வளருவதற்கு நீங்கள் எல்லோரும் சிறுதுளி பெருவண்ணம் வந்து இந்த ஆலயத்தை வளர்க்க வேண்டும். நாங்கள் இன்றைக்கு பாருங்கள், புகையிரத்தை பாருங்கள், புகையிரதம் தண்டவாளத்தில் தான் செல்லும். அப்படி புகையிரம் எப்படி தண்டவாளத்திலே செல்லுமோ அதே போல நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கு கருமாரி அம்பாள் ஆலயத்திலே மூலஸ்தானத்திலே அம்பியை இருக்கின்றார். அந்த புகையிரம் எப்படி நேரான பாதையில் செல்லுமோ அதே போல அம்பியை நீங்கள் எல்லோரும் நேர்மையாக நம்பிக்கையுடன் வழிபட்டால் எல்லோருக்கும் சகல ஆற்றலும் தருவார். அதுதான் அங்கே அழகாக அபிராமி பட்டர் அபிராமி அந்த இதை பாடியிருக்கின்றார். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கலந்தவளே கதை கண்ணனுக்கு மூத்தவளே மூகா மூத்திற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்று அழகாக அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதிலே பாடியிருக்கின்றார். இன்னைக்கு பாருங்கள், தேரிலே அங்கே சொற்ப நேரத்தில் அம்பியை பச்சை சாத்தி வரப்போகின்றார். ஏழுந்த அம்பியை பச்சை சாத்தி வரப்போகின்றான்னு யாருக்கும் தெரியாது. இந்த மகோத்சவம் இடம்பெறுகின்றதால் மகோத்சவத்திலே தத்துவம் இருக்கின்றது. இந்த மகோத்சவம் ஐந்தொழில் தத்துவம், இந்த பஞ்ச இலக்கியத்தை இந்த மகோத்சவம் உணர்த்துகின்றது. நாங்கள் எல்லோருக்கும் தெரியாது. இன்னைக்கு ஆலயத்திலே கொடியேற்றம் என்று சொன்னால் படைத்தல் தொழிலை, அந்த கொடியேற்றம் தொடங்கி 2ஆம் திருவிழா வழக்கம் தேர் திருவிழாவுக்கு முன்னர் சப்பர திருவிழா வரை காத்தல் தொழிலையும், இன்றைக்கு அம்பிகையுடைய தேர் திருவிழா அடித்தல் தொழிலையும், நாளைய தீர்த்த திருவிழா அம்பிகை எல்லோருக்கும் அருளல் திருவிழா. அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லல்மா ஞானக்கரியாக இருக்கின்ற அம்பிகை நாளைய தினம் எல்லோருக்கும் அருளல் திருவிழா நாளைக்கு நம்பர் இருக்கின்றது. இரவு கொடியிறக்க விழா, மரத்தல் திருவிழா. இப்படி ஐந்தொழில் தத்துவத்தை பஞ்ச இருத்திய தத்துவத்தை இந்த மகோத்சவம் குறிக்கின்றது நாங்கள் அறிய வேண்டும். ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த ஆலயத்திலே அம்பியை பச்சை சாத்தி வர இருக்கின்றார். எல்லோரும் பெருமாட்டி கருணை நிறைந்த நல்ல வாழ்வு தருகின்ற திரிபுர சுந்தரி அந்தரி சிந்தூர பரிபுர ஆரணி அம்பல வண்ணத்தில் இருள்புற ஈசி மனோன்மணியாக திகழுகின்ற தாயுடைய சிறப்பை எல்லாம் திருமூலர் திருமந்திரத்திலே செப்பியிருக்கின்றார். ஆகவே நான் பேச சொன்னால் 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் பேசிக் கொண்டிருப்பேன். ஆனால் நேரத்தில் கருத்தில் கொண்டு அம்பியை பச்சை சாத்தி எழுந்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து பிராச்சித்த அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. சகல அடியோர்களும் நீங்கள் எல்லோரும் இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய சின்னஞ்சிறுவர்களுக்கு இந்த கைத்தொலைபேசி பாவனையை நீங்கள் நிகழ்த்த வேண்டும். அதை சொல்லவில்லை. ஏனென்றால் நான் ஒரு புங்குடுதீவு ஆலயத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு அம்மா வந்து அழுது கொண்டிருந்தார். அந்த அம்மாவுக்கு நேர் அம்மா அழுகின்றீர்கள். தம்பி, என்னுடைய பிள்ளைக்கு 8 வயசு. என்னுடைய பிள்ளை காலை உறக்கம் மாலை எந்த நேரமும் கைத்தொலைபேசி பார்த்து கொண்டிருப்பார். அவருக்கு 2 கண்ணும் பலதா போட்டு கண்ணென்னும் பிரசரம். அவர் 2 கண்ணும் பலதா போட்டு நான் அம்பியை வணங்குகின்றேன். என்னுடைய பிள்ளைக்கு அந்த கண்பாறை பிரசரம் நீங்கவில்லை என்றார். நான் சொன்னேன், அம்மா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு கைத்தொலைபேசி வாய்ப்பை கொடுத்து விட்டு அம்பியை விட்டு நாங்கள் தீமை செய்து விட்டு அம்பியை விடம் வந்து நன்மை கண்டால் அம்பியை தர மாட்டோம். ஏன் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த அடிக்கின்ற அடியோர்கள் எல்லோரும் இதிலே 150 பேர் இருக்கின்றீர்கள். நான் ஒரு ஆலோசனையாக சொல்லுவது, நீங்கள் எல்லோரும் உங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு கைத்தொலைபேசி கொடுப்பதை நிறுத்திவிட்டு
எங்களுடைய நாயன்மார்கள் பாடிய பன்னிர திருமுறை பாடல்களை நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த கைத்தொலைபேசி பாவனை சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு தெரியாது. நீங்கள்லாம் உங்களுடைய பிள்ளைகளை நல்ல வழி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, நல்லாரை காண்பதும் நன்றி, நல்லார் குணங்களும் நன்றி, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றி என்று நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகளை நன்னிலைக்கு நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்றால் எல்லோரும் இன்று தொடக்கம் சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு கைத்தொலைபேசி பாவனையை நீங்கள் எல்லோரும் நிவர்த்தி விட்டு எங்களுடைய நாயன்மார்கள் பாடிய தேவார பதியத்தை நீங்கள் எல்லோரும் படித்து இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூட்டு பிரார்த்தனை பயனையை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இந்த ஆலயம் இன்னும் பெரியொரு ஆலயமாக வளர்வதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு வளர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, என்னை இந்த சொற்பொழிவு ஆற்றுவதற்கு நேர்முக வர்ணனைக்கும் அழைத்த ஆலய பரிவார சபையினருக்கு இந்த இடத்திலே நன்றியை கூறிக்கொண்டு, என்னுடைய சொற்பொழியை அமர்ந்திருந்து கேட்ட சகல அடியோர்களுக்கும் பெருமாட்டியுடைய கருமாரி அம்பையுடைய நல்ல திருவருள் கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு, நீங்கள் இலங்கையில் இருக்கின்ற சகல விதமான ஆலய திருவிழாக்கள் காட்சிகள் எல்லாம் மயிலை கந்தன் பக்தி யூடியூப் அலைவரிசையிலே நீங்கள் பார்வையிடலாம் என்று வேண்டிக் கொண்டு, இன்றைய தேர் திருவிழா வசந்த காட்சிகள் தேர் திருவிழாவில் அம்பி வந்த காட்சியை மயிலை கந்தன் பக்தி யூடியூப்பிலே பார்வையிடலாம் என்று வேண்டிக் கொண்டு, எல்லோருக்கும் பெருமாட்டியுடைய நல்ல அருளாக இருக்கின்ற 16 வகை செல்வங்களாக இருக்கின்ற கலையான கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவன மாறாத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுவுனி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தானாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத குடையும் குறையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் துய்ய உதவி பெரிய தொண்டேடு கூட்டுக்கண்டாய் அலையாளி அருயிலம் மாணவி தங்கே ஆதி கடவுளின் பாலே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாணி அபிராமியே. எல்லோருக்கும் அம்பியுடைய 16 வகை செல்வங்களையும் அம்பியை கருமாரி அம்பாள் தருவார் என்று வேண்டிக் கொண்டு, கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நெல்லா பிழையும் நினையா பிழையும் நின்னைந்தெழுத்து சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தல்வாய் இறைவா கட்சி ஏகம்பனே வான்முகில் வளாது வைக மலிவனம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான்மறை அறந்தல்லோங்க நற்றவம் வேண்டிமல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் சிதம்பரம்.